ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கடந்த மாதம் 31ஆம் தேதி சேலம் ரயில் நிலைய நுழைவுவாயில் அருகே 3 வயது குழந்தையின் சடலம் கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் இளம்பெண் ஒருவர் குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு வந்து போட்டது CCTV பதிவு மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் ரயில் நிலையம் அருகே கடந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு சுமார் 8 மணி அளவில் ஒரு 3 வயது மதிப்பித்தக்க ஆண் குழந்தையின் சடலம் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கின் முக்கிய ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய கேமராக்கள் ஆய்வு பண்ற போது ஒரு பெண் தன் தோளின் மீது அந்த குழந்தையை கொண்டு வந்ததும் அருகே உள்ள வாகன நிறுத்துமிடம் அருகே அந்த குழந்தையை தூக்கி போட்டு சென்றதும் அதில் பதிவாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதனை அடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தான் முதலில் அந்த பெண் பேருந்தை விட்டு இறங்கி அந்த குழந்தையுடன் சேலம் ரயில் நிலையம் செல்கிறார். ரயில் நிலையம் சென்றவுடன் அங்கிருக்கக்கூடிய மறைவான பகுதியில் அந்த குழந்தையை தூக்கி வீசிவிட்டு பின்னர் அங்கிருந்து இருவர், அதாவது அந்த இளம்பெண் மற்றும் மற்றொரு வாலிபர் இருவரும் அன்ரிசர்வ் டிக்கெட் மூலம் பெங்களூரு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பெங்களூரு வரை சென்ற போலீசார் சுமார் 1000க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை ஆய்வு செய்து அதில் பதிவாகிய காட்சிகளை கைப்பற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பெண்ணை தீவிரம் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த குழந்தை உயிருடன் கொண்டு வரப்பட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.